கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை தியானத்தின் மூலம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மிலே சிலர் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்யும்போது, அதில் சில அவமானங்களை நாம் சந்திக்க நேரிடும். எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். அந்த எதிர்ப்புகளை சந்திக்கும்போது நாம் சோர்ந்து போய் கடவுளுக்கு ஊழியம் செய்வதையே விட்டு விடுகிறோம். எரேமியாவுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அது என்ன? அவன் ஒரு மண் பாண்டத்தை எடுத்துட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். அதை எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு உடைக்கணும். போட்டு உடைச்சிட்டு கடவுள் இப்படி தான் இந்த ஆலயத்தையும் இந்த பட்டணத்தையும் முற்றிலுமாக சீரழிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்க வேண்டும். இதை கேட்ட உடனே எரேமியாவுடைய கன்னத்தில் பலார்னு அரைந்து அவர் என்ன பண்ணுறாங்க, அடித்து தேவாலயத்திலேருந்து ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. இப்போ நீங்களும் நானும் கடவுளுக்காக ஒரு ஊழியத்தை செய்யும்போது அவமானத்தை சந்தித்தால் சோர்ந்து போகிறோம். ஆனால் எரேமியா கர்த்தரை துதிக்கின்றார். அதே தான் எரேமியா 20ஆம் அதிகாரம் 11, 13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். இவ்வசனங்களிலே கர்த்தரின் பிள்ளைகளை ஒடுக்குபவர்களுக்கு என்னாகும், இல்லை என்றால் கர்த்தரின் ஊழியத்தை செய்பவர்களை அவமதிப்பவர்களுக்கு என்ன ஆகும் என்று 3 காரியங்களை எரேமியா கூறுகிறார். ஒன்று, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவங்க கடவுளுடைய ஊழியத்தையும் கடவுளுடைய ஊழியக்காரர்களையும் அழித்துவிட வேண்டும் என்று முற்படுவார்கள். அவங்களால ஒருவேளை ஒரு சில ஊழியக்காரர்களை காயப்படுத்த முடியும், சிலரை கொலை செய்ய முடியும். ஆனால் கர்த்தரின் ஊழியத்தை அவர்களால் தடுக்க முடியாது. எனவே அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவருடைய பாவங்கள் என்றென்றைக்கும் நினைவு கூறப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஒருத்தர் தீங்கு செய்யும் போது அந்த தீமை அவர்களை பின்தொடரும். காலம் காலமாக அவர்கள் அவருடைய பாவத்திற்காக நினைவு கூறப்படுவார்கள். அவர்களுடைய அழிவு நிச்சயம் என்று எரேமியா கூறுகின்றார். ஆனால் அதே சமயம் கர்த்தரோ எளியவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எரேமியா சொல்றாரு, நீங்க என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் என்னை பாதுகாக்கிற தேவன், அவர் என்னை பராமரிக்கிற தேவன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக சில ஊழியங்களை செய்ய முற்படும் போது அவமானங்களை சந்திக்க நேரிட்டாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மை அவமதிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை ஒருபோதும் நிறுத்தி கொள்வதில்லை. கர்த்தருடைய ஊழியம் வளரும். கர்த்தருடைய திருச்சபை முன்னேறும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதிர்த்து நிற்பவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே வந்து சேரவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் எளிய மனிதர்கள், யார் இந்த எளியவர்கள்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்றென்றும் கர்த்தரால் காப்பாற்றப்படுவார்கள். அதனால தான் எரேமியா சொல்றாரு, கர்த்தரை பாடுங்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சில அவமானங்களை சந்தித்தது நிமித்தமாக கர்த்தருக்கு செய்கின்ற ஊழியத்தையோ, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் திருச்சபையிலையோ சமுதாயத்திலையோ வீட்லையோ முயற்சி செஞ்சுருப்பீங்க. அந்த அவமானத்தின் நிமித்தமாக சோர்ந்து போய் அதை செய்யாமல் விட்டுருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன செய்யும்படியாக அழைத்தாரோ, ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ அதை செய்யும்படியாக அழைக்கின்றார். எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் அவருடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். தேவன் எரேமியாவை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்துவார். ஆமென்.